ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் ஆனி மாதம் 22ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூலை மாதம் 6ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதோடு இல்லாமல் வெற்றி மேல் வெற்றி வந்து லாப வருமானங்களை அதிகரித்து தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் அதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் பிற மாநிலத்தவர்கள் பிறமொழி பேசுபவர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தொழில் சார்ந்த அலைச்சல்கள் விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும். ரிஷபம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவதால் தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள் அல்லது தொழிலில் புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீர்கள் போன்ற ஏதேனும் ஒரு விரிவாக்க செயலை இன்று செய்வதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். நல்ல தகவல் தெரியவரும். போட்டிகளில் நல்ல வெற்றி பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதனால் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கேட்ட ஆள்பலம் பணபலம் எல்லாம் கிடைப்பதால் வேலை செய்வது எளிதாக இருக்கும். வேலையில் சில மாற்றங்களை செய்து உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். மிதுனம். பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள். காரியத்தை சாதிப்பது என்பதை காட்டிலும் அதிகாரிகளை உங்கள் வசப்படுத்திக் கொள்வீர்கள். ஆகவே அதிகாரிகள் உங்கள் பக்கம்தான் இருப்பார்கள். ஆகவே செய்யும் வேலைகள் எளிதாக இருக்கும். இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அதிகாரிகள் ஆதரவும் சிறப்பாக இருப்பதால் தொழிலில் வேலை செய்வது எளிதாகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நீங்கள் முன்னேறி விடுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்கும். குடும்பத்தில் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பார்கள். ஆகவே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இருந்தாலும் செய்கின்ற வேளையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். அவற்றையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் அதை பற்றி கவலைப்படாமல் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு என்று இருக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் இருக்கிறது. அதிகாரிகள் ஆதரவு இருப்பதாலும் அதிர்ஷ்டம் இருப்பதாலும் தொழிலில் வெற்றி உங்களை தேடி வரும். எடுத்த காரியங்களை எடுத்த விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தேவையற்ற செயல்கள், தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற செலவுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. அதிகாரிகள் ஆதரவு, அதிகாரிகளை அனுசரித்து செல்வது போன்றவை இந்த நாளை இனி நாளாக கடந்து செல்ல உதவும். சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற செலவுகள், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் சில தடைகள், தாமதங்கள் வந்து சேரும். எதிர்ப்புகள் தோன்றும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும்.
தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்கள் செய்து முடிப்பீர்கள். நண்பர்களால், வாழ்க்கை துணையால் சில விரயங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். தொழிலில் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் காரியத்தை சாதிப்பீர்கள். ஆனால் அதற்கும் சில விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் செய்த வேலையை சிறப்பாக செய்து முடியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். கன்னி, வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அது வெற்றிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பதால் அதை பற்றி கவலைப்படாமல் மனதை சுகமாக வைத்து அதை அனுபவிங்கள். சுமையாக கருதாதீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும், அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தையின் எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய நுணுக்கங்கள், புதிய வித்தைகளை கற்று மாற்றங்களை செய்து வெற்றி காண முயற்சி செய்வீர்கள். வாழ்க்கை துணை நண்பரால் வளம் காண்பீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதித்து வெற்றி காணப் போகிறீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவி அல்லது புதிய பொறுப்புகள் வந்து தேடி சேரும். மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வியாபார பணியும் நல்ல முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு இன்னும் இடைநிறுத்தல் இல்லாமல் வருவதால் சிறப்பாக வியாபாரம் நடக்கும். துலாம், தொழிலில் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் லட்சியங்களை மாற்றாமல் ஏதேனும் ஒரு லட்சியத்தை உருப்படியாக கையில் வைத்துக்கொண்டு அதற்காக நீங்கள் முன்னேற துடித்தால் உங்களுடைய முன்னேற்றத்தை எளிதில் அடையலாம். பிறமொழி பேசுபவர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் பேச்சை கேட்டு பிரம்மாண்டமாக எதுவும் நினைக்க வேண்டாம். அதாவது கீழ்ப்படியிலிருந்து மேற்படிக்கு முயற்சி செய்யுங்கள். எடுத்த உடனே 15வது படியில் கால் வைக்கலாம் என்று நினைக்காதீர்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நன்றாக இருப்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கிறது. கணக்கு தணிக்கைகளை மட்டும் கவனமாக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் இருந்தால் அதையெல்லாம் திறமையாக சமாளிக்கும் உங்கள் குணம் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. விருச்சிகம், உங்கள் திறமைக்கு அதிகாரிகள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு உண்டாகும். இதுவரை உதாசீனப்படுத்திய அதிகாரிகள் எல்லாம் உங்களிடம் கருத்தாலோசனை கேட்கும் அளவிற்கு உங்களுடைய திறமைக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். உறவினர்கள் நல்ல ஒரு அனுகூலம், ஆதாயம் ஏற்படும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறப்பாக செயல்படுவார்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தொழிலுக்கு முன்னேற்றத்தை நன்றாக இருக்கும். அதை திறம்பட செய்து வெற்றிகளை பதிவு செய்து தொழில் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. தனுசு, வம்பு வழக்குகள், விவாதங்கள், பஞ்சாயத்துகள், ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை எல்லாவற்றையும் தவிர்க்கவும். இன்றைய கிரகநிலை சரியில்லாத காரணத்தினால் சகோதரனை கருத்து வேறுபாடு ஏற்படும். சகோதர பலம் குறையும். சகோதரரை எதிரியாக பாவிக்கும் மனப்பான்மை உண்டாகும். அதையெல்லாம் தவிர்க்கவும். போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமம். நல்ல தகவல் வர தாமதமாகும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைப்பதில் பிரச்சனைகள் உண்டாகும். எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். பொருளாதார நெருக்கடி உண்டாகும். பண நெருக்கடி உண்டாகும். கேட்ட இடத்தில் கேட்ட பணம் கிடைப்பதில் சிரமமாக இருக்கும். வரவேண்டிய பணங்கள் தாமதமாகவே வந்து சேரும். தொழிலில் உங்களுடைய வாக்குவன்மை சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய முயற்சி, மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் வெற்றி பெற உதவும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். அதே நேரத்தில் அது ஒரு கஷ்டமான அல்லது மோசமான அனுபவத்தையும் பெற்றுத்தரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மகரம், உங்களுடைய வாக்குவன்மையால் தெளிவான திட்டங்களால் என்று வெற்றிகளை பதிவு செய்யப் போகிறீர்கள். உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணையால்
வளம் காணப்படுகிறீர்கள். நண்பர்கள், வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் மன மகிழ்ச்சி இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்காக பணப்புழக்கத்திற்காக ஒரு தெளிவான திட்டங்களை தீட்டி வைப்பீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவி, புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழிலில் ஒரு சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள அங்கத்தினரும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதிகரமாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தொழில் முன்னேற்றத்திற்கு சிறப்பாகவே செயல்படும். கும்பம், இன்று பணிச்சுமை, பணியழுத்தங்கள் அதிகரித்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் இருப்பதால் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். மறைமுக எதிர்ப்புரை இடம் கண்டுபிடித்து அதையெல்லாம் கடைந்தெடுத்து தொழிலில் முன்னேற்றுவீர்கள். புதிய தொழில்நுட்பங்கள், புதிய வித்தைகளை கற்று தொழிலை சுலபமாக செய்ய உதவி செய்வீர்கள். வாக்குவன்மை கூடும். குடும்பத்தில் எல்லோரிடம் பேசி மகிழ்வீர்கள். யதார்த்தமாக பேசி அனைவரையும் கவர்ந்து எழுப்பீர்கள். பேசினால் தீர்ந்துவிடும் என்ற மந்திரத்தை உங்களிடமிருந்து கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துருவீங்க. மனசுக்குள்ளே வச்சுட்டு பிரச்சனை உண்டாகாமல் பேசி தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. குடும்பத்தில் பழைய விஷயங்கள் பேசி மகிழ ஒரு தருணமாக இந்த நாள் அமைகிறது. கடன் வாங்குவதை தவிர்க்கவும், அதுவும் தொழில் சார்ந்த கடன்களை அறவே தவிர்க்கவும். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. மீனம், தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற செயல்கள் அனைத்தையும், பேச்சுக்கள் அனைத்தையும் தவிர்ப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதுக்கு நான் சொன்ன முதல்ல அந்த தேவையற்ற விஷயங்களை தவிர்த்தாலே எளிதாக நிறைவேறும் என்பதில் கவலை ஒன்றும் வேண்டாம். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பண நெருக்கடிகள் குறையும். கேட்ட இடத்தில் கேட்ட பணம் கிடைக்கும். குழந்தைகள் நன்கருதி எடுக்கும் முடிவுகள் வெற்றி பெறும். பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய பண வருமானம் எதுவும் நிலுவையில் இருந்தால் அது உங்களை தேடி வரும். மருத்துவ செலவுகள் கூடும். சுய மருத்துவத்தை தவிர்க்கவும். ஏதேனும் பிரச்சனை என்றால் அதற்குரிய துறை சார்ந்த மருத்துவரை அணுகி, சிறப்பு மருத்துவரை அணுகி மருத்துவம் செய்து கொள்வது ஆரோக்கியத்தை சீராக வைத்திருக்க உதவும். தொழிலில் உங்களுக்கு சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் சில விரயங்களும் இருக்கும். இருந்தாலும் இருப்பதால் மன மகிழ்ச்சி அடையும். மொத்தத்தில் தொழிலின் முன்னேற்றம், விருப்பங்கள் நிறைவேறும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுக்குமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வெளிகுறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபாய நமக.